ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல iQOO Neo 9 Pro அமேசான்ல அபிஷியலா இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட்ல 3 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே குளோபல்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வேரியன்ட்டோட லான்ச் பண்ணிருந்தாங்க. Neo 9 and 9 Pro னு சொல்லி லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா இந்த குளோபல்ல லான்ச் பண்ண Neo 9 தான் இந்தியன் ரீஜன்ல 9 Pro னு லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 கலர் பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டூயல் டோன் ஃபினிஷ், லெதர் டச் ஃபினிஷ் தாறுமாறா இருக்கு. சோ எந்த ஒரு பிராண்ட் எந்த ஒரு மாடல் லான்ச் பண்ணாலுமே அதுல ஏதாச்சும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். iQOO Neo 9 Proலுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் ஃபேக்டர் அண்ட் தட் இதோட ப்ராசஸர் ஆகட்டும், அதோட இவங்களோட அந்த Q1 சிப் செட், டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கரோட அவுட்புட் அண்ட் பேட்டரியோட கேபபிள், பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் ஆகட்டும். சோ இது மாதிரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இந்த மொபைலை வடிவமைச்சிருக்கானே சொல்லலாம். கேமரா ஏன் பத்தி பேசலன்னு பாத்தீங்கன்னா, கேமரா நல்லா தான் இருக்கு. என்னதே இருந்தாலும் பூர்த்தி செய்யும் அளவுல இந்த போனோட கேமரா செக்மெண்ட் அமையலன்னே சொல்லிக்கலாம். என்னதே இருந்தாலும் இந்த iQOO Neo 9 Proல பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேற என்ன இந்த போன்ல சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் iQOO Neo 9 Pro பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி நியோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபைனலா டைப் சி டு டைப் சி கேபிள், 120 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். iQOO Neo 9 Pro அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதோட ப்ரீ புக் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு தேதியில இருந்து உங்களுக்கு வந்து சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட், உங்களுக்கு அந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் அந்த 2 டூயல் டோன் ஃபினிஷ் காம்பினேஷனும் இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8 128GB வேரியன்ட் ஒரு 34,000 லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இதோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 22 மார்ச்ல தான் ஆரம்பிக்க போகுது. இப்போதைக்கு உள்ள சேல்ஸ் என்ன இருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 8 256GB வேரியன்ட் ஒரு 35,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியண்டா 12 256GB ஒரு 37,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு டூயல் டோன் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லெதர் டச் ஃபினிஷ்ல ஒரு சூப்பரான ஒரு பிளைனான டிசைன் பேட்டர்ல பாட்டம்ல iQOO பிராண்டிங்கோட 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல பிளாஷோட ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்தளவு டூயல் டோன் ஃபினிஷ் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் தாறுமாறா இருக்கு. அண்ட் இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இதோட திக்னஸும் வெறும் 8 mm குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது போக இங்க கேமரா ரிங்ஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரா ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் ஃபேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். முன்னாடி உங்களுக்கு பிளாட்டான டிஸ்பிளே தான், 3D கர்வ் டிஸ்பிளே இங்க கிடையாது. ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட இந்த வட்டம் iQOO Neo 9 Pro டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுட்டானே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.78 இன்ச் ஒரு LTPO AMOLED Full HD Plus உங்களுக்கு 1 பில்லியன் கலர் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ 1400 நிட் பிரைட்டனான ஒரு சூப்பரான பிளாட்டான இங்க டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் தட் இங்க அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெஸ்பான்சிபிள் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்தாலுமே இங்க HDR10+ எல்லாம் இருக்கனால செம்மையான ஒரு அவுட்புட் இதுல வருதுன்னே சொல்லலாம். கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் அண்ட் தட் ஒரு தாறுமாறான கலர் ரீப்ரொடக்ஷன்ஸோட இந்த வட்டம் iQOO Neo 9 Proல டிஸ்பிளே மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 190 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல FunTouch OS 14, உங்களுக்கு 3 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட். இங்க 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணீங்களா. இங்க Wi-Fi 6 and 7, Bluetooth 5.4 and NFC support, IR port, under display fingerprint sensor, virtual RAM support. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட iQOO Neo 9 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5160 ஆம்ப்ஸ் பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க டைப் சி டு டைப் சி கேபிளோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ சார்ஜருமே உங்களுக்கு டைப் சியோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 50% வெறும் ஒரு 11 நிமிஷத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும். இதோட பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது 1 டே வரைக்கும் வருது. இங்க வந்து
ஃபன்டச் 14ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சேவிங் மோடுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பேட்டரி ட்ரெயின் ஆனாலுமே பேட்டரி சேவிங் மோடு யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல டீசென்டான பேட்டரியோட டியூரேஷன் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது போக இங்க நல்ல ஒரு பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் 1.9 அபர்ச்சர் OIS சப்போர்ட்டோட சோனி IMX920 சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ராவோட முடிச்சிட்டாங்க. ரெண்டு சென்சார் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா. இங்க செல்ஃபி கேமரால 1080 30 frames seconds அண்ட் உங்களுக்கு பிரைமரி சென்சார்ல ஹையஸ்டா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அது போக 4K 60 frames per second இது மாதிரி சிறப்பு அம்சங்களோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்பயும் போலமே இந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நைட் மோட், HDR, ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த வட்டம் iQ Neo 9 Proல போன வட்டம் கொண்டு வந்த 7 Proல 8 Gen 1 மாதிரி இந்த வட்டம் 9 Proல 8 Gen 2 ஒரு 4-1 மார்க்கெட்டை கூட கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது Adreno 740 இதோட 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட கலையா இருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட Q1 சிப்செட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த Q1 சிப்செட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா கேமிங் பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது, நம்ம வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அப்ஸ்கேலிங் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களுக்கு இந்த Q1 சிப்செட் வந்து யூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். என்னதே இருந்தாலும் இந்த 8 Gen 2 ப்ராசஸர் செம்ம ஆப்டிமைஸ், செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அதோட இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6K வேப்பர் சாம்பிங் கூலிங் சிஸ்டம் இருக்கனால நம்ம எந்த ஒரு கேமிங் இன்டென்ஸா விளையாண்டாலுமே இங்க அதளவுக்கு இந்த போனோட ஹீட்டிங் இஷ்யூஸ் வெளியில வரலே சொல்லலாம். செம்ம ஆப்டிமைஸ், செம்ம அவுட்புட் இருக்குன்னே சொல்லலாம். மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், அப்லோட் அண்ட் டவுன்லோட் வீடியோஸா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சின்ன மல்டி டாஸ்கிங் பண்ற விஷயமா இருக்கட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா விளையாண்டாலுமே இந்த போன் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காத அளவுக்கு நல்லாவே இங்க பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த iQ Neo 9 Pro ப்ராசஸர் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQ Neo 9 Pro ஒரு 2 கலர் வேரியன்ட், ஒரு 3 பேஸ் வேரியன்ட் குளோபல் லான்ச் பண்ண 9 Pro 9 தான் அப்படியே 9 Pro இன்னைக்கு இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே ப்ராசஸர் அதே ஸ்பெக்ஸோட தான் இந்த இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸ்டேஜ் நல்ல பெரிய கிராண்டா நல்லா போட்டு நல்லா பேசினாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்னதே இருந்தாலும் iQ Neo 9 Pro இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம், இந்த மொபைல் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இந்த மொபைல் செக்மெண்ட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். இந்த மொபைலுக்கும் இந்த கேமரா செக்மெண்ட்டை மொத்தத்துக்கு ஒதுக்கிறீங்க. ஏன்னா இந்த கேமராவுக்கும் iQக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேமரா செக்மெண்ட் ரொம்ப மோசம்னு நான் சொல்லிக்க மாட்டேன், ஆவரேஜா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது, மீதி பிராண்ட்ஸ்ல கன்சிடர் பண்ணும்போது இதுல கேமராவோட அவுட்புட் ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட டிஸ்பிளே, இதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நீங்க ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறவங்களா இருக்கட்டும், இல்ல மல்டி டாஸ்கிங் பண்றவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு கேமிங் விளையாடுற ஆளா இருக்கட்டும், இந்த 3 விதத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். iQ சைட்ல இருந்து இந்த வருஷத்துக்கு ஒரு லேட்டஸ்டான பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமிங் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த iQ Neo 9 Pro எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காத அளவுக்கு செம்ம ஆப்டிமைஸோட உங்களுக்கு எந்த இடத்துலயுமே குறை சொல்லாத அளவுக்கு செம்ம அவுட்புட் வருதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்தளவு ஒரு பேஸ் வேரியன்ட் 8 GB அது அடுத்த மாசம் 22ஆம் தேதிக்கு மேல சேல்ஸே ஆரம்பிக்குதான். அதுக்கும் இந்த 8 256 GB வெறும் ஒரு 1000 ரூபாய் தான் வித்தியாசம். அதனால அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு 8 256 எடுத்துங்க. 35,000 ரூபாய்க்கு காசு கொடுத்து எடுக்கும் போது ஒரு தாறுமானான ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் இந்த iQ Neo 9 Pro. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.